இத்தனை வருஷமா பழங்களை எப்படி சரியா வெட்டணும்னு நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. தர்பூசணிய பாதியா வெட்டிக்கோங்க. முதல்ல கிடைமட்டமா, அதாவது ஹாரிசான்டலா கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்புறம் நேரா கட் பண்ணுங்க. இப்படி குச்சி மாதிரி எடுத்து சாப்பிட்டா முகம் பூரா ஜூஸ் ஆகிற டென்ஷனே இல்ல. ஆரஞ்சு பழத்தோட மேல் கீழ் பகுதியை வெட்டிடுங்க. நடுவுல பாதி வரைக்கும் வெட்டிட்டு ஒவ்வொரு பீஸா கீழே நோக்கி கட் பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணா சுளைகள் அழகா வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்க இது ரொம்ப வசதியா இருக்கும். பலாப்பழம். கத்தியில எண்ணெய் தடவிட்டு பலாப்பழத்தை பாதியா வெட்டுங்க. அதுல இருக்கிற வெள்ளைத்தண்டை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுதான் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தை கவிழ்த்து வச்சு அது மேல பழத்தை வச்சு சுளைகளை எடுத்தா கையில கொஞ்சம் கூட பிசின் ஒட்டாது. மாம்பழத்தோட வளைவான பகுதியில சுத்தி கட் பண்ணுங்க. அப்படியே ரெண்டா பிரிச்சு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தீங்கன்னா பழம் சூப்பரா முழுசா வந்துடும். மாதுளை மேல அறுகோண வடிவத்துல கட் பண்ணி அந்த மேல் பகுதியை எடுங்க. உள்ள இருக்கிற வெள்ளை கோடுகளுக்கு நேர கத்தியால கீறி விடுங்க. அப்படியே பிரிச்சு ஒரு கிண்ணத்துக்கு மேல கவிழ்த்து வச்சு கரண்டியால தட்டுங்க. முத்துக்கள் எல்லாம் ஈஸியா கொட்டிடும். முலாம்பழம். பழத்தை துண்டுகளா வெட்டி விதைகளை எடுத்துடுங்க. தோலை வெட்டும் போது நடுவுல மட்டும் கொஞ்சம் தோலை விட்டுட்டு பழத்தை சின்னதா கட் பண்ணுங்க. கெஸ்டுக்கு இப்படி டிசைனா கொடுத்தா அசந்துடுவாங்க. அன்னாசி பழம். பழத்தோட மேல் கீழ் பகுதியை வெட்டிட்டு பாதியா கட் பண்ணுங்க. அப்புறம் நேராகவும் குறுக்காகவும் கட் பண்ணுங்க. இத அப்படியே குச்சி மாதிரி ஈஸியா எடுத்து சாப்பிடலாம். டிராகன் ஃப்ரூட். பழத்தோட ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு தோலை மட்டும் கத்தியால லேசா நேரா கீறி விடுங்க. அப்படியே வட்டமா கட் பண்ணி தோலை உரிச்சு எடுத்தா ஈஸியா சாப்பிடலாம். இதுல உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.